கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், கிரேக்க புராண கதைகளில் நார்சிசுஸ் என்ற ஒரு கதாபாத்திரம். இவருக்கு மிகுந்த தன்னை பற்றிய உயர்வான எண்ணங்கள் உண்டு. சிறந்த சுய சார்பு எண்ணங்கள் உண்டு. தான் மிக அழகானவர் என்ற ஒரு எண்ணமும் உண்டு. எனவே தன்னை பற்றி அல்லது யார் தன் மீது அதிக நாட்டம் கொண்டாலும் தன்னை விரும்பினாலும் அதை உதாசீனப்படுத்துகின்ற ஒரு குணம், யாரையும் தன்னிடத்தில் நெருங்க விடாத ஒரு குணம். ஆனால் இவர் ஒரு நீர் தொட்டி, அந்த வாட்டர் பூல், அதை பார்க்கின்றார். அதன் மீது இவருக்கு தீராத ஒரு காதல் ஏற்படுகின்றது. காரணம் என்னவென்றால், அந்த நீர்த்தொட்டியிலே இவருடைய இமேஜ், இவருடைய உருவம் மிக தெளிவாக அழகாக தெரிகின்றது. எனவே அந்த நீர்த்தொட்டியின் மீது இவருக்கு தீராத ஒரு காதல் ஏற்பட்டு விடுகின்றது. எனவே அந்த நீர்த்தொட்டியை பார்க்க பார்க்க தன்னுடைய உருவம் அதிலே மிக தெளிவாக தத்ரூபமாக தெரிய தெரிய அதை அவர் அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றார். கடைசியில் அந்த நீர்த்தொட்டியில் விழுகின்றார், இறந்து விடுகின்றார். அந்த நீர்த்தொட்டியின் மீது இவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த தீராத காதல் இவருடைய உயிரை அழித்து விடுகின்றது என்று அந்த கிரேக்க புராண கதை முடிவுக்கு வருகிறது. அன்னையின் பக்தர்களே, நாம் கொண்டிருக்கின்ற அந்த சுய எண்ணம் அல்லது இவர் வைத்திருந்த அந்த பொசசிவ்னஸ் இவருடைய உயிரையே பறித்து விடுகின்றது. இன்றைய நற்செய்தி நாம் எத்தகைய ஒரு எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எத்தகையதை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதற்கு திருமுழுக்கு யோவானை சாட்சியாக நமக்கு அழைத்து வருகின்றது. திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினுடைய முன்னோடியாக இஸ்ரேல் மக்களை கிறிஸ்துவினுடைய வருகைக்காக தயாரிக்க வந்த அவர் தன்னுடைய பணியை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஏறக்குறைய அந்த நிறைவுக்கு வந்துவிட்டார். திருமுழுக்கு யோவான் இங்கு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அக்கறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு கொடுக்கின்றார். எல்லோரும் மனம் மாற வேண்டும், திருமுழுக்கு பெற வேண்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் திருமுழுக்கு யோவானுடைய பணி. இவ்வாறு இவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நடக்கிறது? எல்லோரும் கிறிஸ்துவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். திருமுழுக்கு யோவானை இதுவரை பின்பற்றிய சீடர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார்கள். திருமுழுக்கு யோவானை தம்முடைய குருவாக இதுவரை கண்டு பாவித்தவர்கள் கிறிஸ்துவை நோக்கி செல்லுகின்றார்கள். இவ்வாறு அவர்கள் கிறிஸ்துவை நோக்கி சென்றது திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் ஒரு சிலருக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கிறது. நம்முடைய குரு தனியாக இருக்கிறாரே, இப்போது எல்லோரும் அவரிடத்திலே செல்லுகின்றார்களே, எனவே இது மிகுந்த வருத்தத்தை, வேதனையை கொடுக்கிறது. அதனால்தான் அவர்கள் பார்த்து சொல்லுகின்றார்கள், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒரு இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். அமெரிக்காவிலே ஒரு சிறந்த மறையுரையாளர், பிரசித்தி பெற்றவர். அவருடைய ஆலயத்திற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வர ஆரம்பித்தார்கள். ஆலயத்தில் இடமில்லை, அவர் மறையாரை ஆற்றுகின்ற பொழுது. இவ்வாறு ஆலயம் நிரம்பி வழிந்த நாட்கள் செல்ல செல்ல மக்களுடைய கூட்டம் குறைய ஆரம்பிக்கின்றது. காரணம் என்னவென்றால், அவருடைய அந்த ஆலயத்திற்கு எதிரே ரோட்டுக்கு அந்தபுறம் இன்னொரு இளைஞர் சிறப்பாக மறையுரையாற்றி கொண்டிருக்கிறார், மக்களை ஈர்க்கின்றார். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கூட்டம் ரோட்டுக்கு அந்தப்புறம் இருக்கின்ற, எதிர்ப்புறம் இருக்கின்ற அந்த ஆலயத்திற்கு செல்ல ஆரம்பிக்கின்றது. ஒரு நாள் இவர் மேடையிலே வாசகமில்லே இருந்து
மறையுரையாற்றை தொடங்குகிறார். அப்பொழுது பார்க்கிறார் கூட்டம் மிக குறைவாக இருக்கிறது. அப்போ மக்களை பார்த்து கேட்குறார், ஏன் கூட்டம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, எல்லாரும் எங்கே போயிட்டாங்க என்று கேட்கிறார். அங்கே ஒரே நிசப்தம், அமைதி நிலவுகின்றது. பிறகு அமைதி நிலவிய பிறகு அவருடைய ஆஃபீஸ் பேரர்ஸில் ஒருத்தர் சொல்கிறாரு, போதகரே, நம்முடைய ஆலயத்திற்கு எதிரே இருக்கின்ற இன்னொரு ஆலயத்திலே ஒரு இளைஞர் வந்திருக்கிறார், அவர் சிறப்பாக மறையுரையாற்றுகிறார், எனவே எல்லோரும் அங்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். இவர் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருந்துவிட்டு தன்னுடைய மறையுரை மேடையிலிருந்து கீழே இறங்கி, வாருங்கள் நாமும் அவரை பின்தொடர்வோம் என்று சொல்லி மீதமிருந்த அந்த மக்களையும் அழைத்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு செல்கின்றார். இதைத்தான் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவை குறித்து சொன்னார். எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர். இவர் சென்றார், அழைத்து சென்றார். தன்னை பற்றிய எண்ணமும் தன்னை பற்றிய சிந்தனையும் தன்னை பற்றிய உயர்வான எண்ணங்களும் பல நேரங்களில் அந்த நார்சிஸ் கதாபாத்திரத்தை போல அழிவுக்கே அழைத்து செல்வதற்கான வழியும் இருக்கிறது. அதனால்தான் இயேசுவினுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து மக்கள் இயேசுவை நோக்கி சென்றதை பார்த்து யோவானுடைய சீடர்கள் சொன்னதற்கு யோவான் என்ன சொல்லுகின்றார், விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நான் அவருக்காக வந்தவன், அவருக்கு கொடுக்கப்பட்டது கடவுளிடமிருந்து கொடுக்கப்பட்டது. எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கடவுளை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். நான் மெசியா இல்லை, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று கூறிவிட்டு அந்த எபிரேய கலாச்சாரத்திலே இருக்கின்ற ஒரு நிகழ்வை சொல்லுகின்றார், மணமகன் மணமகள். எனவே யூதர்களுடைய வழக்கப்படி அந்த மணமகள் மணமகனுக்கு உரியவள். இஸ்ராயேல் மக்கள் இஸ்ராயலுடைய கடவுள், இஸ்ராயலுடைய கடவுள் மணமகன், இஸ்ராயேல் மக்கள் மணமகள். எனவே இந்த மணமகளை தயார் செய்வது மணமகனுடைய தோழியினுடைய வேலை. மணமகள் மணமகளுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அவர்கள் அழைத்து வருகிறார், அந்த சாம்பரை உட்கார வைக்கின்றார், அவர்களுக்குள்ள ஏற்பாடு செய்கின்றார், விளக்கை போடுகின்றார், அவரை கவனிக்கிறார். எல்லோருடைய பார்வையையும் இந்த மணமகன் மேல் படுமாறு அவர் பாதுகாக்கிறார். மணமகன் வந்தவிடும் அவர் ஒதுங்கி விடுகிறார், அவருக்கு வழிவிட்டு விடுகின்றார். எனவே அதை குறித்து இவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார், தன்னுடைய மணமகனை குறித்து பெருமகிழ்ச்சி அடைகிறார். மணமகன் வந்துவிட்டார், எனவே என் மகிழ்ச்சியும் இது போன்றது, நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் அவர் வளர்க, அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய வழியை தயார்படுத்துவதுதான் என்னுடைய பணி. மக்கள் அவரை நோக்கி செல்ல வேண்டும், என்னை நோக்கி அல்ல. அவருக்கு வழிகாட்ட வேண்டும், அவர் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக மக்களை தயாரிப்பதுதான் என்னுடைய பணி என்பதை குறித்து அவர் பெருமிதம் கொள்கிறார், பெருமைப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அதனால்தான் அவர்கள் சொல்ல பொழுது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். பல நேரங்களில் நமது செல்வாக்கு பெருகின்ற பொழுது அது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஒரு ஜென் துறவி, மிகவும் பிரசித்தி பெற்றவர், மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஜென் துறவியினிடத்திலே பல மாணவர்கள் வருகின்றார்கள். அவரது ஞானத்தை குறித்து மிகுந்த பெருமிதப்படுகிறார்கள். மாணவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் அந்த ஜென் துறவி பதிலளிக்கின்றார். அந்த மாணவர்களுடைய வளர்ச்சியை குறித்து பெருமிதம் அடைகின்றார். இந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு மாணவன் மிகுந்த ஞானமுள்ளவன், அறிவுள்ளவனாக இருக்கிறான். அந்த மாணவனையும் இந்த ஜென் துறவிக்கு பிடிக்கின்றது. அவன் கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிக்கின்றார். எனவே இவரும் அவனை கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க அவன் இன்னும் அவனுடைய ஞானம் விசாலம் அடைவதை பார்த்து பெருமிதம் கொள்கின்றார். அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவன் நன்றாக இன்னும் சிறப்பாக அவன் விசாலம் அடைய வேண்டும் என்றும் இவர் ஆசைப்படுகின்றார். இந்த மாணவனுக்கு இந்த ஜென் துறவி கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவம், அந்த செல்வாக்கு
மற்ற மாணவர்களிடத்திலே இந்த மாணவனை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகின்றது. சிறந்த மாணவனாக இருக்கிறான் என்று மாணவர்கள் மத்தியில் அவனை பற்றிய ஒரு பெருமிதம், ஒரு நல்ல செய்தி பரவ ஆரம்பிக்கின்றது. எல்லோரும் அவனுக்கு மதிப்பு கொடுக்கின்றார்கள், எல்லோரும் அவனை பாராட்டுகின்றார்கள், அவனுக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள். இவ்வாறு எல்லோரும் தனக்கு மதிப்பு கொடுப்பது, தன்னை மரியாதை செய்வது, தன்னை பெருமிதமாக நினைப்பது, மாணவர்கள் மத்தியில் தனக்கு செல்வாக்கு இருப்பதை கண்ட இந்த மாணவனுக்கு மமதை வர ஆரம்பிக்கின்றது. நான் படித்தவன், நான் அறிவாளி, என்னை விட யாரும் சரியாக கேள்வி கேட்க முடியாது என்ற ஒரு ப்ரைடு, ஒரு மமதை, ஒரு தலைக்கணம் இவனுக்கு ஏறிவிடுகின்றது. இது எந்த அளவுக்கு என்றால், காலம் செல்ல செல்ல தன்னுடைய மூத்த மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்பது, அவர்கள் பதில் சொல்லவெற்றால் அவர்களை கிண்டல் செய்வது, அவர்களை அவமானப்படுத்துவது, அவர்களை குறித்து இவன் மிகுந்த விமர்சனம் சொல்வது எல்லாம் பழக்கமாக கொள்ள ஆரம்பிக்கின்றான். இந்த செய்தி அவருடைய குருவுக்கு வருகிறது. ஆஹா, நல்ல பையனாச்சே, இப்படி ஆயிட்டானே, இவனை எப்படி திருத்தி கொண்டுவது, இவனை நாம் சற்று திருத்தி விட்டால் இவன் மிகுந்த சிறந்த மாணவனாக வருவான் என்று துறவி யோசிக்கிறார். இப்பொழுது நாம் இவனை அழைத்து சொன்னால் உனக்கு மமதை ஏறிவிட்டது, தலக்கென்று சொன்னால் இவன் கேட்க மாட்டான் என்று யோசித்து விட்டு அவனை அழைத்து சொல்லுகிறார். என்னுடைய பாலிய நண்பர் சிறந்த படிப்பாளி, சிறந்த அறிவாளி, சாஸ்திரங்களை கரைத்து குடித்தவர், பல பட்டங்கள் பெற்றவர், பல புத்தகங்கள் எழுதியவர் இறந்து விட்டார். எனவே அவருக்குள்ள ஏற்பாடு நான் செய்ய வேண்டும். எனக்கு ஒரு சவப்பட்டி தேவைப்படுகிறது. பக்கத்தில் எனக்கு தெரிந்த ஒரு பக்கத்து ஊரில் ஒரு ஆசாரி இருக்கிறார். எனவே அந்த ஆசாரிடத்தில் சென்று ஒரு அழகான சவப்பெட்டியை என்னுடைய நண்பரை நான் அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய். இது உன்னால் மட்டும்தான் முடியும், உனக்குத்தான் அந்த திறமை இருக்கிறது, நீ கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்வாய் என்று அந்த மாணவனை பார்த்து இந்த குரு சொல்லுகிறார். இவனும் சரி என்று சொல்லுகிறான். அவனுக்கு அந்த குரு சொன்ன கடைசி வார்த்தை மட்டும் ஞாபகம் வருகிறது. உன்னால் தான் முடியும், நீ சிறந்த மாணவன், நீ தான் சரியாக செய்வாய் என்று. உடனே அவன் பக்கத்து ஊருக்கு சொல்லுகிறான், ஆசாரியை பார்க்கிறான். அந்த ஆசாரியை பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஒரு சவப்பெட்டி தேவை என்று அவன் கேட்கிறான். உடனே அந்த ஆசாரி அதை பற்றி கேட்கிறார். அப்பொழுது இவன் சொல்லுகிறான், அவர் மிகுந்த படித்தவர், சாஸ்திரங்களை எல்லாம் கரைத்தி குடித்தவர், சிறந்த அறிவாளி, பல பட்டங்கள் பெற்றவர், பல புத்தகங்கள் எழுதியவர். எப்பா நிறுத்து, உனக்கு அதெல்லாம் எனக்கு தேவையா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவர் இப்போது எனக்கு பணம், எனக்கு தேவை ஒரு சவப்பெட்டி, எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம். இவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய மனுஷர் தெரியுமா? அவ்வளோ பெரிய மனிதருக்கு சிறந்த ஒரு மரியாதையோடு அடக்கம் செய்வதற்காகத்தான் நான் அவரை பற்றி உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். இது புரியாமல் நீங்கள் தப்பாக கேட்குறீங்களே என்று இவன் அந்த ஆசாரி இடத்துல கோபப்படுகிறான். அப்போ அந்த ஆசாரி சொல்கிறாரு, அட அறிவு கட்டவனே, உனக்கு இன்னும் புரியலையா? அவர் எவ்வளோ ஒரு படித்தவராக இருந்தாலும், பட்டங்கள் வாங்கியவராக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், சாஸ்திரத்தை கரைச்சி குடித்தவராக இருந்தாலும், அவர் இப்போ எனக்கு ஒரு பணம். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான், அவர் செத்துட்டார். இப்போது எனக்கு தேவை எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம், அதை வாங்கிட்டு வர முடிஞ்சால் வா, இல்லைன்னா போயிட்டு வா அப்படின்னு அந்த ஆசாரி சொல்கிறார். இவனுக்கு யாரோ நறுக்குன்னு இவனுடைய மண்டையில் குட்டினது மாதிரி, அடக்கடவுளே, இவ்வளவு பெரிய படிப்பு, சாஸ்திரங்களை கரைத்து குடித்தவர், செல்வாக்கு பெற்றவர், பல்வேறு பதவிகளை வகித்தவர், இது எல்லாத்தையும் இந்த ஒரு நொடி பொழுதிலே இந்த உயிர் போனது போய்விட்டதே. இது இவ்வளவு நாள் எனக்கு தெரியாமல் இருந்ததே. நான் சிறந்த அறிவாளி, மாணவரிடத்திலே எனக்கு நிறைய மதிப்பு இருக்குது என்று சொல்லி என்னோடு கூட இருந்த மாணவர்களை நான் மதிக்காமல், அவர்களை உதாசீனப்படுத்தி, அவர்களை கஷ்டப்படுத்தி, இப்படி ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றேனே என்று சொல்லிவிட்டு அமைதியாக போகிறான். அங்கேருந்து அந்த மாணவர் அதை பார்த்து
ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணி, என்னப்பா பெட்டி செஞ்சாச்சா அப்படின்னு குரு மாணவனை பார்த்து கேட்கிறார். அப்போ மாணவன் சொல்கிறான், ஆமாங்க ஐயா, செஞ்சாச்சு. என்னுடைய தலக்கணத்துக்கு சவப்பெட்டி அடித்தாச்சு. அப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு குரு சொல்கிறாரு, என் செல்வமே, நீ அப்போது நான் உன்னை அழைத்து, உன்னிடத்திலே தலைக்கணம் இருக்கிறது, உன்னிடத்திலே தான் என்ற அகந்தை இருக்கிறது, நீ வைத்திருக்கின்ற அந்த செல்வாக்கு, மாணவர்களிடத்தில் வைத்திருக்கின்ற செல்வாக்கும் நான் உன்னிடத்தில் வைத்திருக்கின்ற மரியாதையும் உன்னை தவறாக அழைத்து கொண்டு செல்கிறது என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அது உனக்கு புரிந்திருக்காது. அதனால்தான் இதை புரிய வைப்பதற்காகத்தான் நான் உன்னை அந்த ஆசாரிடத்திலே அனுப்பினேன். எனவே நாம் இந்த உலகிலே வாழுகின்ற போது, அல்லது இந்த உடம்பு, நாம் படிக்கின்ற பதவியோ, நாம் வைத்திருக்கின்ற பட்டங்களோ, செல்வாக்குகளோ இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான். இந்த உயிர் போன பிறகு நாம் கொண்டு போவது எதுவுமே இல்லை என்று அந்த குரு அவனை பார்த்து சொன்னவுடன் அப்பொழுதுதான் அவனுக்கு புரிகின்றது, நம்முடைய வாழ்க்கை மனிதநேயத்தோடு, பணிவான மனிதநேயத்தோடு அந்த வாழ்க்கை வாழுகின்ற போது நிச்சயமாக அது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதை அந்த மாணவன் புரிந்து கொள்கின்றான். இதைத்தான் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சிலர்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய செல்வாக்கை குறித்து நான் கவலைப்படவில்லை, அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். பணிவான தாழ்ச்சி திருமுழுக்கு யோவானை கிறிஸ்துவின் முன்பாக எந்த பணிக்காக அவர் வந்தாரோ, எந்த பணியை அவர் செய்தாரோ, அந்த பணியை மணமகனின் தோழியாக இருந்து மகிழ்ச்சி கண்டார். அவர் வளர்க என்று கிறிஸ்துவை சுட்டி காட்டினார். அதனால்தான் எல்லோரும் கிறிஸ்துவை நோக்கி சென்றார்கள். நாமும் திருமுழுக்கு யோவானின் மடிப்புகளை பின்பற்றி கிறிஸ்துவை நோக்கி செல்ல, அவர் வளர்க என்று கிறிஸ்துவை இறைவனை முதன்மைப்படுத்தி வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மணமகனின் தோழியைப் போல மகிழ்ச்சியாக இருக்கும் நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.